which of the following is are in inverse proportion? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்னு கேட்டிருக்காங்க. இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்னா இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன். இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன்னா என்னென்னா, ரெண்டு குவான்டிட்டிஸை நம்ம ரிலேட் பண்ணி எழுதும்போது அதில் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். இல்லைன்னா ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து இன்வர்ஸாக இருக்கும். ரெண்டு குவான்டிட்டிஸ்க்கு உண்டான வேரியேஷன்ஸ் வந்து இன்வர்ஸாக இருக்கும். அதுதான் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி அண்ட் த ஏரியா ஆஃப் லேண்ட் பர் பர்சன் இன் த சிட்டி. இந்த ரெண்டு குவான்டிட்டிஸ், இது ரெண்டோட வேரியேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் எப்படி ரிலேட் பண்ணி எழுதலாம்? ஏரியா ஆஃப் லேண்ட் பர் பர்சன் equal to total area divided by total population. இந்த ரெண்டு குவான்டிட்டிஸையும் நம்ம ரிலேட் பண்ணி எழுதியிருக்கோம். இதோட வேரியேஷன் எப்படி இருக்குது, டைரெக்டாக இருக்கா இல்லை இன்டைரக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போது இங்கே பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இந்த வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, as population of a city increases, area of land per person decreases. பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா லேண்ட் பர் பர்சன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வைஸ் வர்சா. அப்போ இது ரெண்டுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன். தே ஆர் indirect proportion. or inverse proportion னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி, ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் அண்ட் லென்த் ஆஃப் இட்ஸ் சைட். இந்த ரெண்டு குவான்டிட்டிஸையும் செக் பண்ணி ரிலேட் பண்ணி அதோட வேரியேஷன் வந்து எப்படி இருக்குது, டைரெக்டாக இருக்கா இல்லை இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷனான்னு நம்ம செக் பண்ணலாம். இது ரெண்டையும் எப்படி ரிலேட் பண்ணி எழுதலாம்? ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் equal to side into side. இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி சொல்லும்போது இந்த சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்கொயரோட ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் இருக்குது. இதோட வேரியேஷன்ஸ் வந்து டைரெக்டாக இருக்குது. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா, இஃப் length of its sides increases, area of square also increase. சைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் இருக்குது. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி,
நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ ரெகுலர் பாலிகனோட சைட்ஸ், நம்பர் ஆஃப் சைட்ஸ் அண்ட் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் இட்ஸ் டூ சைட்ஸ். இப்போ ரெகுலர் பாலிகன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி, ரெகுலர் பாலிகன். ஒரு ரெகுலர் பாலிகன்னா அதோட எல்லா சைட்ஸும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். அதோட இன்டீரியர் ஆங்கிள்ஸும் ஈக்குவல் மெஷராக இருக்கும். ஸோ ஆங்கிள் between its two sides are equal. ரெகுலர் பாலிகனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம்னா ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், ஸ்கொயர், பென்டகன், ஹெக்ஸகன், ஆக்டகன், இது மாதிரி சொல்லலாம். இதோட சைட்ஸ் எல்லாம் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். அந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸும் ஈக்குவல் மெஷராக இருக்கும். இந்த இதெல்லாமே ரெகுலர் பாலிகன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெகுலர் பாலிகன்ஸில் எது ரெண்டையும் ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் சைட்ஸ், த மெஷர் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் இட்ஸ் டூ சைட்ஸ். சைட்ஸுக்கும் ஆங்கிளுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அதோட வேரியேஷன் எப்படி இருக்குதுன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இதை எப்படி ரிலேட் பண்ணி எழுதலான்னா ஆங்கிள் பிட்வீன் டூ சைட்ஸ், அந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு சைட்ஸை ரிலேட் பண்ணி எப்படி எழுதலான்னா n-2 into 180 degree divided by n. ஒரு ரெகுலர் பாலிகனோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைட்ஸில் எப்படி ஃபார்முலா இருக்குன்னா n-2 into 180 degree n. இது இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸ், இந்த தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் இட்ஸ் டூ சைட்ஸ். ஸோ சைட்ஸையும் இந்த ஆங்கிள்ஸையும் ரிலேட் பண்ணி சொல்லும்போது ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைட்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஆங்கிளும் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆங்கிள் பிட்வீன் இட்ஸ் டூ சைட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் அதோட 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் இந்த ஃபார்முலாவில் இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு n ஈக்குவல் டு இதோட சைட்ஸ் வந்து n ஈக்குவல் டு 3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட ஆங்கிள் என்ன கிடைக்கும்னா 60 டிகிரின்னு கிடைக்கும். ஒவ்வொரு ஆங்கிளும் 60 டிகிரியாக இருக்கும். இது ஒரு ரெகுலர் பாலிகன். இதோட சைட்ஸை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கிடைக்குது. இப்போது வேறொரு பாலிகன் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹெக்ஸகன் எடுத்துப்போம். ஹெக்ஸகனுக்கு எல்லா சைட்ஸுமே இது ஒரு பாலிகனால் சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் இட்ஸ் டூ சைட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவில் இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் இதோட சைட்ஸ் எவ்வளோ இருக்கும் ஹெக்ஸகனுக்கு 1 2 3 4 5 6 n ஈக்குவல் டு 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஆங்கிள் என்ன கிடைக்கும்னா 120 டிகிரின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 120 டிகிரின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து சைட்ஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இந்த ஆங்கிளும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெகுலர் பாலிகனுக்கு வந்து இந்த
நம்பர் ஆஃப் சைட்ஸுக்கும் ஆங்கிளுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் வந்து டைரெக்டாக இருக்கும். ஸோ இதோட வேரியேஷன் வந்து டைரெக்டாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் it is directly proportional. ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸையும் ஆங்கிள் பிட்வீன் இட்ஸ் டூ சைட்ஸையும் ரிலேட் பண்ணி இந்த ஃபார்முலா சொல்லும்போது சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆங்கிளும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கொஷினில் ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ இதுதான் ஆன்சர்.